பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 எந்த மாதிரியான பலன்கள் வைத்திருக்கு? கடகராசிக்கு 8ல் சனி இருக்கிறது சற்று கடுமையான பலன் இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பு இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் அமர்றாரு. 10ஆம் அதிபதி ராசியில் அமர்வது தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகளில் ஒரு வகையில் மேன்மை இருக்குங்க. அவர் என்ன அவமானப்படுத்திட்டாரு, இவர் என்ன அவமானப்படுத்திட்டாரு, என்னோட முயற்சிகளெல்லாம் சரியாக தான் போடுற முயற்சிகளில் சில விரைய அமைப்புகள் இருக்குதே அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்கிறது. புதிதாக சில தொழில் தொடக்கம், வேலையில் ஒரு புதிய ஆரம்பம், நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வேலை போச்சு, கிடைச்ச வேலையில் இருக்க, இது மாதிரியான ஒரு புதிய அனுபவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் என்ன இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குது அப்படின்றத ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி நடந்த சில அமைப்புகள் என்ன ஒன்று உங்களை கடுமையான மன அழுத்தத்தில் வச்சிருக்கு. இது இருக்கத்தான் செய்யும். அஷ்டம சனியில் கடுமையான மன அழுத்தங்கள் இருந்தால் தாங்க அது அஷ்டம சனி. ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய தொழில் அமைப்புகளும் லாப அமைப்புகளும் பலமாக இருக்குது அப்படின்றது ஒரு அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் 3ஆம் இடம் இந்த மாதத்தோட ஒரு சிறப்பு என்ன, உங்களோட முயற்சி பலிக்குங்க. 3ஆம் அதிபதி உச்சம், குருவின் பார்வையில் இருக்காரு, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு. புதிய தொடக்கம், ஒரு பேச வச்சு ஒருத்தருக்கு புரிய வைக்கிறது, இவ்வளவு நாள் இப்படி தப்பா போயிட்டு இருந்துச்சுங்க அப்படின்றத நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் எந்த இடத்துலையும் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் வச்சுக்காம இருக்கிறது தாங்க நல்லது. காதலர்கள் அமைப்புகளில் சுத்தமாக நல்ல அமைப்பு நான் சொல்ல போறதே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். கணவன் மனைவி அமைப்பை முடிந்த அளவு சற்று தள்ளி வைங்க. இந்த அமைப்பில் தசாபுத்தி அமைப்புகள் ஒரு மாதிரி 6-8 இருந்தாக்கா முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருடத்தில் முடிவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான தள்ளி வைங்க. மிக முக்கியமாக 5ஆம் பாவக அமைப்போடு, இந்த 5ஆம் பாவகாதிபதி நீச்ச நிலையில் இருக்கிறது சற்று பலவீனம் தாங்க. 5ஆம் பாவகாதிபதி நீச்சமாக இருக்கிறாரு, அவரே உங்களுடைய ராசியில் இருக்காரு அப்படின்னும் பொழுது என்ன நடக்கும்? குழந்தைகள் வழியில் ஏதாவது விரயம், குழந்தைகளுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு, இது மாதிரியான சில அமைப்புகளை கொடுத்துருவாரு. மிக முக்கியமாக ராசியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு மாதிரி எரிச்சலாக டென்ஷனாகவே இருப்பீங்க. இதில் மிகுந்த கவனம் தேவை. இதை எப்படிங்க சரி பண்ணுறது, எந்த கோயிலுங்க போகிறது அப்படின்னு கேட்டால் கோயில் பரிகாரம்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. செவ்வாய் ராசியில் இருக்காரா, ஜிம்முக்கு போங்க, ஓடுங்க, ஓடியாங்க, ஸ்வெட் ஆகிற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இது செவ்வாய்க்கு ஒரு போதுமான அமைப்பாக இருக்கும். ஹைக்கிங் போகிறேன், அதை போகிறேன், இதை போகிறேன்ற மாதிரியான உடல் சார்ந்த உழைப்பு சம்மந்தப்படுறது, உடல் பயிற்சி சார்ந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது செவ்வாயையும் சனியையும் சாந்தப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. இதை தவிர்த்து கோயிலுக்கு உப்பு வாங்கி போடுறேன், அதுக்கு விளக்கு வைக்கிறேன், இந்த விஷயத்துக்குள்ளே வராதிங்க. என்னதான் இருந்தாலும் பெரியவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அளவுக்கு நிதானமான பலன்கள் இருக்குங்க. ராசிநாதன் அடுத்தடுத்து, ஏன்னா ஒரு இடத்துல அவர் மிஸ் ஆனால் இன்னொரு இடத்துல சுபர் தொடர்பு அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவர் குறிப்பிட்ட சில அமைப்புகளில் சுபர் தொடர்பு அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதம் சற்று நிதானமாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் சற்று முடக்கம் தெரிந்தாலும் முயற்சி செய்து அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பாக்கிய தடைகள் சற்று இருக்குது அப்படின்றத உணரக்கூடிய அமைப்பு தான். என்னவாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் அடுத்த வருஷம் தட்டி தூக்கலாம். இந்த வருஷத்தில் சற்று பொறுமையாக இருங்க. எதிலும் கவனம் வேணும், எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. காதல் சம்பந்தப்படுற விஷயத்தில் இப்பொழுது வர அறிமுகம், காதலோ திருமணமோ எல்லாமும் 2025 ஏப்ரலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். இப்போ எந்த அமைப்புகளையும் சொல்ல வேணாம். வாழ்க்கை மாற்றமே எனக்கு இல்லையா, நிச்சயமாக இருக்க போகுது. இப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த வருடத்தில் சிங்கத்தை போல வெளியில் வரக்கூடிய சகல விதமான கடகராசிக்காரங்களுக்கும் இந்த அக்டோபர் 2024 சகல விதமான கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய, முன்னேற்றம்னா பெருசாக அப்படி எதுவும் இல்லை, ஆனாலும் ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம் இருக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். என்னங்க நடந்துருச்சு, 8ல் இருக்கக்கூடிய சனி சகலத்தையும் அடைச்சி வச்சிருக்காருங்க. வருமானம், குடும்பம், சந்தோஷம், பணம், அத்தனையும், காதல், அதிர்ஷ்டம், இதெல்லாம் அப்படியே டல்லாக இருக்குது. இது எல்லாமும் திரும்ப உங்களுக்கு மொத்தமாக ஹோல்ட் பண்ணி வச்சு அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் ரிசீவ் பண்ணும்பொழுது இப்போ உங்கள் மனம் ஒரு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டாலே நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிடுவீங்க. ஆனால் அதுதான் கைக்கு கிடைக்க மாட்டுது, பணமே வர மாட்டுது. இதில் எங்கெங்க நான் இது பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மாதத்தில் ஒரு அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மிக முக்கியமாக ஒன்று மட்டும் செய்யாதீங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதத்தில் யாராவது அறிமுகமாகறாங்க, ஒருத்தர் ஹாய் அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னாலே எல்லாருமே ஆண்கள் தான் பெண்களுடைய முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ வருவாங்க. இந்த நேரத்தில் இந்த ஃபேக் அக்கௌண்ட் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். மிகுந்த கவனமாக இருங்க. சோஷியல் மீடியா மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய புதிய அறிமுகங்களும் சரி, இந்த ஓடிபி அது சம்மந்தப்படுற அமைப்புகளாக இருக்கட்டும், பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேன்னா நேரடியாக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டுருங்க. இங்கே இது மாதிரியான இந்த மாதத்தில் நூதன கருவிகளின் மூலியமான ஒரு அட்டாக் தான் உங்கள் மேலே இருக்கும். அதாவது புதன் உச்சமாயிட்டாரு, புதன் சார்ந்த கருவிகள் மூலியமான அமைப்புகள் இருக்கும். ஸ்கேம் மாதிரி, ஃபோன் சம்மந்தப்படுறது, சோஷியல் மீடியா மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய யாரையும் எந்த கருத்தையும் நம்பாமல் இருக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாகவே சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.